ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி அல்ஜீப்ராவில் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெண்டு சம்முக்கும் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து 8x⁴y² அண்ட் 48x⁴2y⁴. இந்த ரெண்டுக்கும் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் நம்பர்ஸ்க்கு நம்ம தனியாகவும் வேரியபிள்ஸ்க்கு தனியாகவும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு வந்து எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம்னா, இதில் வந்து என்ன நம்பர்லாம் இருக்குது, 8 அண்ட் 48 இந்த ரெண்டு நம்பர் இருக்குது. எல்சிஎம் ஆஃப் 8 and 48 இந்த ரெண்டுக்கும் நம்பர்ஸ்க்கு எப்போவுமே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நம்ம ஷார்ட்கட்டாக எல் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். 8 and 40 நம்மளுக்கு என்ன நம்பர்ஸில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டுமே எந்த சேம் டேபிளில் வருதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். 8 டேபிளில் ரெண்டுமே வரும். 8 1s are 8, 6 8s are 48 அண்ட் தென் 6 டேபிளில் போட்டோம் 1 1. இந்த சைடில் இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான் நமக்கு எல்சிஎம். 6 8s are 48. அப்போ எல்சிஎம் ஆஃப் 8 and 48 நமக்கு வந்து 48ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வேரியபிள்ஸ்க்கு தனியாக எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பவர் வந்து எடுத்துக்கிறணும். ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கிறது தான் நமக்கு வந்துட்டு வேரியபிள்ஸோட எல்சிஎம். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு x⁴ அண்ட் இங்கே x⁴2. இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் x⁴ x⁴2 இருக்குது. அந்த ரெண்டையும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஹையஸ்ட் பவர் என்ன, x⁴ தான் நமக்கு ஹையஸ்ட் பவர். ஸோ இந்த ரெண்டுலேயும் எல்சிஎம் வந்துட்டு ஹையஸ்ட் x⁴. அண்ட் ஒய் வேரியபிளில் என்னெல்லாம் இருக்குது, இங்கே y⁴2 அண்ட் y⁴4 இருக்குது. ஸோ y⁴2 அண்ட் y⁴4 இந்த ஹையஸ்ட் எல்சிஎம் வந்து y⁴. ஸோ ஃபைனலாக எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்குன்னா, நம்ம நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்ச எல்சிஎம் 48 இல்லையா. இப்போ 48 அண்ட் இதில் வேரியபிள்ஸ்க்கு எக்ஸில் வந்து x⁴ வந்து ஹையஸ்ட் வேரியபிள் அண்ட் y⁴ ஹையஸ்ட் வேரியபிள். ஸோ எல்சிஎம் ஆஃப் இந்த திஸ் சம்மில் 48 x⁴ அண்ட் y⁴. a மைனஸ் பி, இதில் வந்து பிங்கிறது நமக்கு 2. இது எப்படி எழுதலாம், a² மைனஸ் b²ன்னு எப்படி எழுதலாம், x² மைனஸ் 2². இது ஃபேக்டரைஸ் பண்ணி a மைனஸ் பி அண்ட் a ப்ளஸ் பி அந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2ல் எப்பவுமே ஹையஸ்ட் பவரை எடுக்கணும். ஸ்டெப் 2 டேக் ஈச் ஃபேக்டர் வித் ஹையஸ்ட் பவர். நம்ம ஹையஸ்ட் பவரை வந்து எடுக்கணும். ஸ்டெப் 2ல் நம்மளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, 5x-2 அண்ட் x+2. அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க, அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, நமக்கு 5 அண்ட் x-2 அண்ட் x+2 அப்படின்னு இருக்குது. 5x-2 x+2. ஓகேவா. இப்போது நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளோட இந்த சம்மோட எல்சிஎம் என்ன அப்படின்னா, எல்சிஎம் ஆஃப் திஸ் சம் 5x-2 and x+2. That's all.